ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெரோனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ப்ரே அட் நைட். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா பொண்ணு பையன் 4 பேருமே அந்த பொண்ணை ஒரு ஸ்கூலில் சேர்க்கறதுக்காண்டி வேற ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் ஒரு சைக்கோ குரூப் இருக்குது. அந்த இடத்துக்கு வர எல்லாரையுமே அவங்க சாவடிக்கிறாங்க. இந்த குரூப்ட இருந்து இந்த ஃபேமிலி தப்பிச்சுதா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு எடன் லேக்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடம் ரொம்பவே அமைதியாக இருக்குது. அங்கே ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி டாக் 3 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் அந்த டோரை நாக் பண்ணுற சத்தம் கேட்க அந்த பாட்டி யாரா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்து வெளியில் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு திரும்பும்போது அங்கே ஒரு முகமூடி போட்ட பொண்ணு இருக்கா. இந்த பாட்டி பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. யார் நீ என் வீட்டில் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த முகமூடி போட்டவை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவள் தாத்தா படுத்திருக்க பெட்ரூம் போயிட்டு டாகை தடவி விட்டு அந்த தாத்தா படுத்திருக்க பெட்லேயே வந்து இவளும் படுத்துக்க. இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. நெக்ஸ்ட் சீனில் ஒருத்தன் லக்கேஜ் எல்லாத்தையுமே காலை ஏற்றிட்டு இருக்கான். அவன் ஒய்ஃப் வந்து அவனோட பொண்ணோட ரூம் போயிட்டு ஆல்ரெடி டைம் ஆச்சு, நம்ம போய் ஆகணும் ஆமா மில்லர் மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு போகவே இஷ்டம் இல்லை. பட் வேற வழி இல்லாமல் வந்து காரில் ஏறிக்கிறா. அந்த பொண்ணோட அப்பா எங்கே நம்ம பையனை காணோம் அப்படின்னு கேட்க அவன் விளையாடிட்டு இருப்பான். அவனையும் நம்ம தான் போய் ஏற்றிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு போய் அவனையும் கூப்பிடுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொன்னாலும் அப்புறமா வந்து ஏறிக்கிறான். ஸோ 4 பேருமே போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் அவனோட சிஸ்டரை வம்பிழுத்துட்டே வர 2 பேருமே சண்டை போட்டே வராங்க. அந்த பையன் சொல்கிறான், உன்னோட பேட் பிஹேவியரால தான் இப்போ உன்னை வந்து வேற ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா இருங்க நான் ஃபஸ்ட்டு நம்ம அங்கிளுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுறேன், நம்ம வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. அவங்க அங்கிளை பார்க்கறது தான் இவங்க எல்லாருமே போயிட்டுருக்காங்க. இந்த ஃபேமிலி வந்து அந்த எடன்லேக் பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. இங்கே என்னடா யாருமே காணும்னு அப்பா கார சொல்ல அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த ஆஃபீஸ் கிட்ட வண்டியை விடுங்க, அங்கே அங்கிள் கீ வச்சிருப்பாரு, நம்ம போய் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்ல இவங்களும் வண்டியை அங்கே விடுறாங்க. இவங்களும் அந்த ஆஃபீஸில் போயிட்டு கீ எடுத்துகிட்டு வந்து நம்ம 47 நம்பர் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு வீடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு பையனும் தனித்தனியாக போய் ஃபோன் ஒன்று ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அப்பா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அங்கே ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்து ஆல்ரெடி இங்கே யாரும் ஸ்டே பண்ணியிருக்காங்க போலையே அப்படின்னு கேட்டு அந்த ஃபுட்டை சாப்பிட போகும்போது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இதை குப்பை தொட்டியில் போடுங்க, இது யார் யார் சாப்பிட்டதோ அப்படின்னு அவரும் சரின்னு சொல்லிட்டு அதை போட்டுறாரு. நெக்ஸ்ட் அவங்க அம்மா அப்பா ஒரு வைன் பாட்டில் எடுத்து வச்சுட்டு குடிக்கலான்னு பேசிட்டு இருப்பாங்க. யாரும் வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்க அவங்க அம்மா போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறா, யாரையோ கேட்குறா. இவங்க இங்கே யாரும் இல்லை, அட்ரஸ் மாதிரி வந்துட்டா போலன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சரி வாங்க காசு விளையாடணும்னு கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு பையனும் ஃபோன் வந்துட்டே இருக்காங்க. அவங்க அப்பா இன்னைக்காச்சும் அந்த ஃபோனை ஓரமாக வச்சுட்டு விளையாட வாங்க போலங்களான்னு கூப்பிடுறாரு. சரி ஓகேன்ட்டு பையன் வரான். ஆனால் அந்த பொண்ணு அவரை கண்டுக்கவே இல்லை. இவரும் அவகிட்ட போய் அவளை சமாதானப்படுத்த பேசுவார். அவளும் விளையாட ஒக்க சொல்கிற மாதிரி ஃபோனை கீழே வச்சுட்டு வேகமாக கிளம்பி வீட்டை விட்டு வெளில போயிடுறா. உடனே அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் ஒன்றுமே புரியல. அவங்க பையனை போய் கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. அவனை நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்சியை சலிச்சுட்டு போய் கூப்பிட போகிறான். அந்த பொண்ணு ஒரு இடத்துல நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கா. இந்த பையனும் அவளை தேடி போயிட்டு இருக்கா. இங்கே அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க அகைன் டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்க இவங்க போய் பார்த்தா அகைன் அந்த பொண்ணு வந்து நிற்கிறா. அப்பாக்காரர் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறாரு. உடனே அவன் அந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு போகிறா. இவங்களை திரும்பி பார்த்துட்டே போயிட்டு இருக்கா. அந்த அம்மாக்காரி வந்து இவ தானே முன்னாடியும் வந்தா, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு அவங்க பசங்களை தேட கிளம்பி போகிறாங்க. இதுங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டே நடந்து வந்துட்டு இருக்கோம். அங்கே ஒரு வீடு ஓப்பனில் இருக்கு. அந்த பொண்ணு உள்ளே போய் பார்க்கலான்னு போகிறான். அந்த பையன் கொஞ்சம் பயந்து தான் உள்ளே போகிறான். அங்கே ஒரு ரூமில் ஏதோ சத்தம் கேட்க இவங்க அந்த ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி பயந்து போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே ஒரு டாக் ஓடுது. இது அந்த ஃபர்ஸ்ட் சீனில் காமிச்ச அதே டாக்கு. அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ஒரே ஸ்மெல்லு. இவங்க ஒரு விண்டோவை பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே ஒரு பெட்ஷீட் போட்டு ஏதோ மூடி இருக்கும். அந்த பெட்ஷீட் ஃபுல்லாமே பிளட்டாக இருக்கும். அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட சொல்லி அதை ஓப்பன் பண்ண அதில் வந்து அந்த தாத்தா பாட்டியை கொண்டு அந்த சேர்ல வந்து போட்டு வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் இதை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடுறாங்க. பட் இவங்களுக்கு வந்து எங்கே இருக்கோன்னு தெரியல. சுற்றி முற்றி பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்காங்க, எந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கோன்னு தெரியாம. அதுக்கப்புறம் திரும்பும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்திருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்லுவான், நம்ம அங்கிள் ஆண்டியும் யாராவது சாவடிச்சிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீன்ல வந்து செத்த தாத்தா பாட்டி வேற யாரும் இல்லை, இவங்களோட அங்கிளும் ஆண்டியும் தான். உடனே வந்துட்டு அவங்க அப்பா வந்து நம்ப மாட்டாரு. ஏதாவது ஜோக் பண்றீங்களா அப்படின்னு. இல்லப்பா நாங்கள் அவங்க டெட் பாடியை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அந்த பொண்ணு சொல்றான், ஆமாப்பா அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு தான் அவங்க அப்பா வந்து சீரியஸ்னஸை புரிஞ்சுட்டு வைஃபையும் பொண்ணையும் வந்துட்டு வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பையனையும் கூட்டிட்டு இவர் வந்து அந்த அங்கிள் வீட்டுக்கு போய் பார்க்கறதுக்காண்டி போறாரு. அம்மாவும் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பொண்ணு அவங்க அம்மாவை ஹக் பண்ணி ரொம்பவே அழுகிறா. அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறாங்க அவங்க ஃபோனை யாரோ வந்து உடச்சி வச்சிருக்காங்கன்னு. இவங்க ஒவ்வொரு ஃபோனாக எடுத்து ஒரு ஃபோனில் எடுத்து யாருக்கோ வந்து ஃபோன் பண்ணி ஹலோ ஹலோன்ட்டு இருக்காங்க. முகமூடி போட்ட பொண்ணு ஒருத்தி இவங்க பின்னாடி வந்து நிற்கிறா. அதை வந்து அவங்க பொண்ணு பார்த்துறா. அவள் வந்து அம்மானுக்கு வந்து கத்த ட்ரை பண்ணுவா. அதுக்குள்ளே அவங்க அம்மாவும் திரும்பி பார்த்துடுறாங்க. செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அந்த முகமூடி போட்ட பொண்ணு ஒரு கத்தியை வச்சு இவங்களை கொல்றதுக்காண்டி வர இவங்க தப்பிச்சு ஓடி ஒரு ரூமாக ஓடிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு பாத்ரூமில் போய் கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூமில் ஒரு விண்டோ மாதிரி
இருக்கு. அதுல அவங்க பொண்ணை வந்து ஏற வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஏறிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட அந்த முகமுடி போட்டவ டோரை உடைச்சிட்டு உள்ள வந்து அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு கத்தியை வச்சு சரு சருன்னு குத்தி அவங்க அம்மாவை கொன்னுடுறா அவங்க பொண்ணு முன்னாடியே. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்பவே கதறி அழுறா. பட் அவ தப்பிச்சு ஆகணுமே அப்படின்றதுக்காண்டி அவ அதுல கீழே இருந்து குதிச்சு தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் அந்த பையனும் அங்கிள் வீட்டுல போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணலாம்ல அங்க இருக்க போனை எடுத்து ட்ரை பண்ண வயர் கட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் நோட் பண்றாங்க அவங்க போட்ட வாய்ஸ் மெசேஜ் அந்த அங்கிள் ஆண்டியும் பார்க்கவே இல்லைன்னு. அதை கேட்டிருக்கப்ப அவங்க ஏதோ சத்தம் கேக்குது. என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வந்து பாக்குறப்போ வேற ஒருத்தன் முகமூடி போட்டு கோடாரி வச்சுட்டு வெளியில நிக்கிறான். இவங்க வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள ஓடி போய் ஏதாச்சும் இருக்குமான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க கன் கிடைக்குது. இந்த கன்னை வச்சு அவனை சுட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. அங்க யாரும் இல்ல. சரி நம்ம உன்னோட அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போறாங்க ரெண்டு பேரும். இவங்க அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப அவங்க போன்ல உடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா உள்ள போய் பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் செத்து கிடக்கிறது இதை பார்த்துட்டு ரொம்பவே அவர் அழுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் ரொம்பவே கதறான். அந்த பையனை ஹக் பண்ணிட்டு நம்ம உன் தங்கச்சியை காப்பாத்தியே ஆகணும், சரியா நம்ம இங்கிருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி ரெண்டு பேருமே கார்ல எடுத்துட்டு போறாங்க அந்த பொண்ணை தேடிட்டு. ரெண்டு பேருமே போயிட்டு இருக்கும்போது யாரோ வந்துட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க காரை. ஸோ கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த பையன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவங்க அப்பாவே எழுப்புறான். பார்த்தா அவங்க அப்பா வயிற்றுல ஒரு பெரிய கட்டை குத்திட்டு இருக்கு. அவரால் வலி தாங்கவே முடியல. அவர் ரொம்பவே வந்து கத்திட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கட்டையை வந்துட்டு எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்றாங்க. பட் முடியல. அவங்க அப்பா சொல்றாரு என்னை விட்டு உன் தங்கச்சியை நீ போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அனுப்பிச்சு வச்சிடறாரு. அவனும் வந்துட்டு அவன் தங்கச்சியை தேடுறதுக்காண்டி போயிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா அந்த கார் கிட்ட முகமுடி போட்டு அந்த கோடாரி வச்சிருக்கவன் வந்துருவான். வந்துட்டு அவன் உள்ள வந்து கார்ல வந்து சாங் ஹையா போட்டுட்டு உட்கார்ந்துருக்கான். அவங்க அப்பா ப்ளீஸ் எங்களை விட்டுருன்னு சொல்லி கத்திட்டே இருக்காரு. அவன் அதை கேட்காம கத்தியை எடுத்து ரொம்பவே சாதாரணமா அவனை குத்தி கொண்டுறான். இங்க அந்த பொண்ணு ஓடிட்டே இருக்கா. அந்த சைக்கோட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறா. இங்க அவனோட பிரதரும் அவளை தேடிட்டு கன் எடுத்துட்டு வரான். இவ ஒளிஞ்சுக்கிற வீட்டுல ஏதோ சத்தம் கேட்க இவளும் போய் பாக்குறா. அது ஒரு பொம்மை. அந்த பொம்மையை எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது அந்த முகமூடி போட்ட பொண்ணு வந்துட்டு இவளை கொல்றதுக்காண்டி எந்திரிப்பா. இவ வந்து பயந்துட்டு என்ன பண்றன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பா. அந்த முகமூடி போட்டவ இவ காலையே வந்து கத்திய வச்சு குத்திடுவா. அதுக்கப்புறம் கொல்லலான்னு போகும்போது அங்க இவ பிரதர் வந்துட்டு கண்ணை வச்சுட்டு மிரட்டி எப்படியோ இவளை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துருவான். இவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா அவளால சுத்தமா முடியாது, காலில் அடிபட்டு இருக்கனாடி. ஸோ ஒரு விண்டோல வந்து எகிரி குடிச்சு உள்ள போய் ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க. அந்த பிரதர் வந்து இவளுக்கு வந்து கட்டு போட்டுட்டு இருப்பான். கட்டு போட்டுட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ரொம்பவே அழுவா. என்னோட தப்பால தான் வந்து அப்பா அம்மா என் கூட வந்தாங்க, இப்ப நான் ரெண்டு பேருமே இழந்துட்டேன், என்னாலதான் சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவ பிரதர் இல்ல நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா திடீர்னு ஒரு கார் வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்துடும். அந்த சைக்கோ வந்துருவாங்க. உடனே வந்து அங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் இவங்க ஓடுறாங்க. அந்த சைக்கோ வந்து கார்லயே இவங்களை வந்து தேடிட்டே போறான். அந்த பொண்ணுக்கு அடிபட்டு இருக்கனால அவளால ஓடவே முடியாது. அதனால ஒரு இடத்துல அவளை மறைச்சு வச்சுட்டு இங்க இருந்து நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெண்டு பேரும் அன்பா பேசி லவ் யூ எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த ஆஃபீஸ் ரூம்ல போயிட்டு போன் இருக்கும் நம்ம எடுத்து பேசலாம்னு சொல்லிட்டு போய் எடுத்து கால் பண்றான். அங்க ஒரு லேடி எடுத்துட்டா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இவனால சரியா சொல்ல முடியல. இவன் வந்து திணறி பேசிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் போன் கட் ஆயிடுது. இவன் வந்து அங்க ஏதோ சத்தம் கேட்க திரும்பி பார்த்துட்டே இருக்கான். அப்போ பார்த்து கேட்ல வந்துட்டு அந்த கோடாரி போட்டவன் வந்து நிக்க இவன் பயந்து ஓடிட்டே இருக்கான். ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட போயிடுறான். அங்க வந்து லைட்லாம் ஆன் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு வந்து அவனை வந்து யாரோ வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு அங்க ஒரு முகமுடி போட்ட பொண்ணு வந்தோடனே இவன் அவளை வந்து எப்படியோ அடிச்சு சாவடிச்சிருவான். அதுக்கப்புறம் வந்து அந்த கோடாரி போட்டவங்க வந்தோடனே இவன் சொல்றான் பாத்தியா உன்னோட ஆளை ஒருத்தன் நான் கொன்னுட்டேன், இந்த வலி உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை ஆயிடுது. ரெண்டு பேருமே சண்டையில வந்து ஸ்விம்மிங் பூல்ல விழுந்தும் சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்க. கடைசியில அந்த கோடாரி வச்சிருக்கவன் வந்துட்டு இவனோட கழுத்தை அறுத்துருவான். இவன் வந்து ரத்த வெள்ளத்துல வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அங்க அவன் சிஸ்டர் வந்து இவனை ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியில எடுத்து நான் மெயின் ரோட்ல போய் ஏதாச்சும் ஹெல்ப் கூட பாக்குறேன்னு சொல்லிட்டு வர்றான். அங்க ஒரு போலீஸ் ஜீப் வர இவ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப ஒரு சைக்கோ பொண்ணு வந்து அந்த போலீஸ்காரனை கொன்னுறான். இவ தப்பிச்சு அந்த கார் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ பொண்ணு கிட்ட கீ இருக்கும். அந்த சைக்கோ பொண்ணு வந்து இவளை வந்து கொல்ல வரும்போது இவன் வந்து அந்த போலீஸ் கன்னை வச்சு சுட்டுறா. அவ கீழே விழுந்துடுறான். அவள்கிட்ட போய் எதுக்கு இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமேட்டு அந்த கன்னை வச்சு அந்த சைக்கோ பொண்ணை சுட்டுறா. சுட்டுட்டு கீ எடுத்துட்டு அந்த ஜீப்பை எடுத்துட்டு போகும்போது அந்த என்னோட சைக்கோ பிடிச்சவன் அந்த கோடாரி வச்சிருக்கவன் வந்துட்டு இவளை வந்து கொல்றதுக்காண்டி ஒரு ட்ரக் எடுத்துட்டு வருவான். ட்ரக் எடுத்துட்டு வந்துட்டு இவளோட ஜீப்ல வந்து மோதிடுறான். அதனால ஜீப்பையும் எடுக்க முடியல, அந்த ட்ரக்கையும் வந்து பின்னாடி எடுக்க முடியல. அந்த ட்ரக்ல இருந்து பெட்ரோல் லீக் ஆகும்போது இவன் என்ன பண்ணுவான்னா லைட்டர் எடுத்து கொளுத்தி போட்டுருவா. அது வந்து எரிஞ்சுட்டே இருக்கும். சரி தப்பிச்சோண்டான்னு பார்த்தா ஆனா அந்த சைக்கோ வந்து அந்த எரிஞ்ச ட்ரக்கே வந்து எடுத்துட்டு இவளை மோதுறதுக்காண்டி வரும்போது இவ ஒரு பிரிட்ஜ்ல போயிடுவா. பிரிட்ஜ்ல போயிட்டு ஆனா இவளால ரொம்பவே நடக்க முடியாது, கீழே விழுந்து
விழுந்துருவா. அந்த ட்ரக்ல இருந்து அந்த சைக்கோக்காரன் கீழே இறங்கி வந்து இவளை கொல்றதுக்காண்டி கோடாரி எடுத்துட்டு வருவான். இவ கிட்ட வந்துட்டு சரி போச்சு நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு இவன் நினைக்கும் போது அவன் வயிற்றுல ஒரு கண்ணாடி கிளாஸ் குத்தி இருக்கனாடி அதை எடுத்துட்டு அவன் வந்து அங்க மயங்கி விழுந்துருவான். இவனும் வந்து தப்பிச்சோண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. மெயின் ரோட்ல போனோம்னா அங்க ஒரு லேடி வந்து கார் ஓட்டிட்டு வர இவன் வந்து ஹெல்ப்னு கேட்பா. அவளும் வந்து கீழே இறங்கி வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வரும்போது அங்க அந்த சைக்கோக்காரன் பின்னாடி வந்துருவான். பின்னாடி வந்தோன்னா அவன் வந்து கார் எடுத்துட்டு ஓடலான்னு சொல்லிட்டு அவ ஓட பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுவான்னா அந்த கார்ல வந்து பின்னாடி ஏறி உட்காந்துருவா. இவ பின்னாடி ஏறணும்னா அந்த சைக்கோக்காரனும் பின்னாடி ஏறிடுவான். இவன் என்ன பண்ணுவான்னா கீழே இருக்க ஒரு கட்டையை எடுத்து அவனை அடிச்சு மட்டையாக்கிடுவான். அவன் எப்படியோ கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் அவள் வந்து அவளோட பிரதரை காப்பாற்றி அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் மயக்கத்தில் இருக்கும்போது இவன் வந்து அவன் ஃபோர்ஹெட்டில் போய் கிஸ் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கேட்டை வந்து யாரும் நாக் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்க இவன் வந்து ஷாக்கில் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.